எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு முத்திரை தாங்க இப்போ நம்ம கற்றுக்க போகிறது. ஆனால் தெரியாத விஷயங்கள் இதில் கற்றுக்க போகிறோம். சின் முத்திரை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது கை கட்டை விரல் நுனியும். ஏன் வேலைக்கு போகிறவங்களுக்கு ஆஃபீஸில் என்ன நடக்குது, நம்ம என்ன பண்ணால் நம்மளுக்கு அடுத்த க்ரோத் இருக்கும், நம்ம எப்படி மேனேஜர் ஆகிறது, மேனேஜர்லேருந்து எப்படி டிஜிஎம் ஆகுறது, ஜிஎம் ஆகுறது, அடுத்த லெவலுக்கு எப்படி போகிறது. நீங்கள் தினமும் செய்யக்கூடிய விஷயங்களை ஒரு 2 மணி நேரம் செய்யக்கூடிய விஷயங்களை 1 மணி நேரமாக மாற்றிக்கிறதுக்கு டிப்ஸ் கொடுத்தா நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? யாருக்காவது உடம்புல எங்கே ப்ராப்ளம் இருக்கோ, அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்கனுக்குள்ளே கூட சரி. வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு முத்திரை தாங்க இப்போ நம்ம கற்றுக்க போகிறது. ஆனால் தெரியாத விஷயங்கள் இதில் கற்றுக்க போகிறோம். சின் முத்திரை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது கை கட்டை விரல் நுனியும் ஆள்காட்டி விரல் நுனியும் லைட்டாக டச் பண்ணியிருக்கணும். மற்ற 3 விரல்கள் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இந்த மாதிரி வச்சுருக்கிறதாங்க சின்முத்திரை. இந்த சின்முத்திரைக்கு ஞான முத்திரை இன்னொன்று பேர் இருக்குது. இது எப்படிங்க ஞானத்தை தரும் அப்படின்னா, ஞானம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு செல்லும் சரி, அதுவும் முக்கியமாக மூளையில் இருக்கக்கூடிய ஒரு செல்லுமே நல்ல ஒரு எனர்ஜியோடு ஒர்க் ஆகும்போது நமக்குள்ளே நிறைய விஷயங்கள் தோன்ற ஆரம்பிக்கும். இன்ட்யூஷன் வரும், நம்ம புதிய சிந்தனைகள் பிறக்கும். இதெல்லாம் நடக்குமா? அப்போ தான் நமக்கு ஞானம். அப்போ இது ஞானம் அடைகிறதுக்கான முத்திரையும் இதுதான். பல சித்தர்கள், பல மகான்கள் இந்த முத்திரையில் வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. புத்தர் பார்த்தீங்கன்னா கூட இது சின் முத்திரையில் வச்சுட்டு உட்காந்துருப்பார். அப்போ இது ஞானத்தை தரக்கூடியது. சரிங்க, அது ஞானம் அடைகிறவங்களுக்கு தேவை. நமக்கு என்னங்க தேவைப்படுது? நம்ம வாழ்க்கையில் பொருளாதாரம் சம்பாதிக்கணும், இருக்கிற சந்தோஷத்தை ஜாலியாக என்ஜாய் பண்ணணும், செலிப்ரேட் பண்ணணும் லைஃப்பை, என் பிஸ்னஸை நல்லா டெவலப் பண்ணி கொண்டு போகணும். இதுதானங்க எனக்கு தேவை. நான் வேலையில் இருக்கிறேன், எனக்கு வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும், எனக்கு இது தேவைக்கு நான் ஏங்க ஞானத்தை அடையணும் அப்படின்னா, நீங்கள் இந்த முத்திரையை தொடர்ந்து செய்ய செய்ய உங்களுடைய மூளையில் இருக்கக்கூடிய செல்கள் நல்லா ஆக்டிவாகி நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதில் புதுசாக அடுத்தது படைப்பு திறனோட கொண்டு வர்றது. அதாவது நீங்கள் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வேலையில் பெஸ்ட்டாக எப்படி செய்யலாம், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அந்த பிஸ்னஸ் எப்படி பெஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு மூளைக்கு அதிக சக்தியை கொடுத்து மூளையை முழுமையாக இயங்க வைக்கக்கூடிய முத்திரை தான் இந்த ஞான முத்திரைன்னு சொல்லக்கூடிய சின்முத்திரை. இதை சாதாரணமாக எல்லாரும் எப்படி பயன்படுத்துவாங்கன்னா, மெடிடேஷன் பண்ணும்போது, தியானம் பண்ணும்போது பயன்படுத்துவாங்க. ஏன் தியானம் பண்ணும்போது பயன்படுத்துகிறாங்க? இப்போ உடம்புக்கு எல்லாருக்குமே ஒரு செல்லுக்குமே தேவை காற்று. காற்றில் தான் உயிர் சக்தி இருக்குது. அந்த காற்றில் இருக்கக்கூடிய உயிர் சக்தி உடம்பு முழுமையாக கிரகித்து கொள்வதற்கும் அந்த காற்றில் இருக்கக்கூடிய உயிர் சக்தி நம்ம மூளைக்கு போய் சேர்றதுக்கும் இந்த சின்முத்திரை தேவைப்படுகிறது. அப்போ இந்த முத்திரை யாரெல்லாம் பண்ணணும்? படிக்கிற பசங்க நிச்சயமாக பண்ணணும். ஞாபக சக்தி நல்லா இருக்கும், ஃபோக்கஸ் நல்லா இருக்கும், படிக்கிறது உள்ளுக்குள்ளே போய் இறங்கும், புரிய ஆரம்பிக்கும். வேலைக்கு போகிறவங்களுக்கு தேவைப்படும். ஏன் வேலைக்கு போகிறவங்களுக்கு ஆஃபீஸில் என்ன நடக்குது, நம்ம என்ன பண்ணால் நம்மளுக்கு அடுத்த க்ரோத் இருக்கும், நம்ம எப்படி மேனேஜர் ஆகிறது, மேனேஜர்லேருந்து எப்படி டிஜிஎம் ஆகுறது, ஜிஎம் ஆகுறது, அடுத்த லெவலுக்கு எப்படி போகிறது, இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நமக்கு சின்முத்திரை தேவைப்படுகிறது. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அடுத்தது நம்ம பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணி கொண்டு போகலாம், இருக்கிற விஷயத்தை எப்படி இன்னும் சூப்பராக கொண்டு போகலாம், எப்படி புதுசாக க்ரியேட்டிவாக கொண்டு போகலாம், இதற்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் தேவைப்படுகிறது. நான் ஹவுஸ் ஒய்ஃப், ஹோம் மேக்கர், இல்லத்தரசி தாங்க இருக்கிறேன், எனக்கு எப்படிங்க தேவைப்படுகிறது? வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒரு தன்மையில் இருப்பாங்க. ஒருத்தர் ஒரு சாதாரணமாக சாதம்னு எடுத்துக்கோங்களேன், சாதம் குழஞ்சிருந்தால் பிடிக்கும். இன்னொருத்தருக்கு சாதம் வேறையாக இருந்தால் பிடிக்கும். ஒருத்தருக்கு சாதம் பக்குவமாக இருந்தால் பிடிக்கும். இப்போ எப்படி தான் சமாளிக்கிறது 3 பேரையும்? இந்த 3 பேர் இல்லைங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா உறவினர்களையும், வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு நிச்சயமாக மற்றவர்களை விட உங்களுக்கு தான் ஞானம், அந்த அறிவு, புத்திசாலித்தனம், புத்தி கூர்மை அதிகமாக தேவைப்படுகிறது. அப்போ நீங்களும் இதை செய்யணும். எவ்வளோ நேரம் செய்கிறது? மினிமம் 15 நிமிஷம் செய்யணும். காலையில் எனக்கு டைம் இல்லைங்க, நான் 6 மணிக்கு எழுந்திரிச்சோன்னே வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறேன், டைம் இல்லை, கரெக்ட், ஒத்துக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் இன்னும் சீக்கிரமாக சூப்பராக முன்னேறதுக்கு நீங்கள் தினமும் செய்யக்கூடிய விஷயங்களை ஒரு 2 மணி நேரம் செய்யக்கூடிய விஷயங்களை 1 மணி நேரமாக மாற்றிக்கிறதுக்கு டிப்ஸ் கொடுத்தா நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? எஸ். அதே வேலையை செய்கிறதுக்கு குறுகிய நேரத்தில் செஞ்சு முடிக்கணும், அதுக்கு டிப்ஸ் கொடுத்தா ஓகேவா? அதே தாங்க இந்த சின்முத்திரை. நீங்கள் இதுவரையிலும் ஒரு விஷயத்தை 2 மணி நேரம் யோசித்து 3 மணி நேரம் யோசித்து செஞ்ச விஷயத்தை கிட்டத்தட்ட 75% மட்டும் செய்ய டைம் தேவைப்படும். பேலன்ஸ் 25% உங்களுக்கு டைம் கிடச்சிரும். அதாவது ஷார்ட் ஆகிடும், டைம் நேரங்கிறது கம்மியாகிவிடும். 6 மணிக்கு எழுந்திரிக்கிற நீங்கள் 5:45 எழுந்திரிங்க, 1/4 மணி நேரம் இது செய்யுங்க. அப்படியே கண்ண மூடி உட்காருங்க. எழுந்திரிச்சு வாஷ்ரூம்லாம் போய்ட்டு கண்ண மூடி உட்காருங்க. நேராக நிமிந்து உட்காந்துக்கோங்க. முதுகு தண்டு கழுத்து தலை 3 நேர்கோட்டில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. வஜ்ராசனம் உட்காந்துங்க, தரையில் உட்காருங்க, தரண விருந்திலையில் மேட் ஏதாவது போட்டு உட்காருங்க, சேரில் உட்காருங்க, எப்படினாலும் உட்காருங்க. சின்முத்திரை இப்படி தாங்க வைக்கணும். இந்த ஃபெதர் டச் மாதிரி இருக்கணும். சும்மா லைட்டாக டச் பண்ணியிருக்கணும். மொபைல் டச் பண்ணுற மாதிரி அது மாதிரி லைட்டாக டச் பண்ணியிருக்கணும்.
மற்ற 3 விரல் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். கண்ணை மூடி உட்காருங்க, நேரம் நிமிர்ந்து உட்காருங்க. மினிமம் 15 நிமிஷம் செய்யணும், மேக்ஸிமம் 20 நிமிஷம் செஞ்சால் போதும். நீங்கள் அலாம் வச்சு வால் கிளாக்கில் இல்லை டைம் பீஸில் ஃபோனில் அலாம் வச்சுலாம் பண்ணக்கூட கண்ணை மூடி அப்படியே அமைதியாக உட்காருங்க. உள்மூச்சு வெளிமூச்சை மட்டும் கவனிச்சுக்கிட்டே உட்காருங்க. இந்த முத்திரையில் உட்காந்து நேரம் நிமிர்ந்து உட்காந்து அந்த ஒவ்வொரு உள்மூச்சு காற்றும் உங்களுடைய ஒரு செல்லும் உச்சியிலேருந்து ஒரு செல்லுக்குள்ளேயே அப்படியே மூச்சு காற்று உள்ளுக்குள்ளே போகுது, அப்படியே கண்ணுக்குள்ளே போகுது, காதுக்குள்ளே போகுது, வாய்க்குள்ளே போகுது, அப்படியே ஒரு செல் பார்ட் ஆஃப் த பாடியிலையும் போகுது. இதை ஃபீல் பண்ணிக்கிட்டே வாங்க. இதில் ஃபீல் பண்ணும்போது சைடு எஃபெக்ட் நிறையா இருக்கும். சைடு எஃபெக்ட்னா நல்ல சைடு எஃபெக்ட், குட் சைடு எஃபெக்ட். என்னென்ன தெரியுமா சைடு எஃபெக்ட்டு? கண்ணில் ஏதாவது ப்ராப்ளம் தான் கண் ப்ராப்ளம் சரியாகும், காதில் ஏதாவது ப்ராப்ளம் தான் காது ப்ராப்ளம் சரியாகும், கழுத்தில் சிலருக்கு தொண்டை வலிக்குது, தொண்டை எரிச்சலாக இருக்குது, கழுத்து திருப்ப முடியல, ஷோல்டர் பெயினாக இருக்குது, தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, இந்த மாதிரி எல்லாமே கழுத்தில் கவனத்தை வைக்க அங்கே ப்ராப்ளம் சரியாகும். எங்கே ஃபோக்கஸ் வைக்கிறோமோ அங்கே எனர்ஜி ஃப்ளோ ஆகுது. நம்ம ஒரு பார்ட் ஆஃப் த பாடியை ஃபோக்கஸ் வைக்க சின்முத்திரையில் வச்சுக்கிட்டு உயிர் சக்தி உடம்புக்குள்ளே போக அந்த ஒரு பார்ட் ஆஃப் த பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ராப்ளமும் சால்வ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ இது ஞானம் தரது, அதாவது மனதுக்கு அறிவுக்கு ஞானம் தரது மட்டும் இல்லை, உடம்புக்கே இது ஞானம் தரக்கூடியதாக இருக்கிறது இந்த சின்முத்திரை. இந்த சின்முத்திரை அவ்வளோ பெரிய பலன்கள் இருக்குது. இதை தொடர்ந்து செய்யுங்க. இதில் ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா? யாருக்காவது உடம்புல எங்கே ப்ராப்ளம் இருக்கோ, அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்கனுக்குள்ளே கூட சரி. இப்போ சிலருக்கு பெண்களுக்கு கர்ப்பப்பையில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே அப்படியே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே வரும்போது கர்ப்பப்பையில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபோக்கஸ் ரொம்ப நேரம் தானாகவே நீங்கள் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், கர்ப்பப்பையில் ப்ராப்ளம்னு தெரிஞ்சிருக்கலாம், இல்லை தெரியாமல் கூட இருக்கலாம். கர்ப்பப்பைனா அங்கே மட்டும் இல்லை, எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்கோ, நம்ம உறுப்புகளுக்குள்ளே ப்ராப்ளம் இருக்குதுன்னு நமக்கு தெரியலனா கூட அந்த இடத்துல அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி அங்கே இந்த எனர்ஜி ஃப்ளோ ஆக அங்கே இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சரியாக ஆரம்பிக்கும். தொடர்ந்து 48 நாள் பண்ணுங்கள் இந்த முத்திரை. இல்லை எனக்கு எந்த ப்ராப்ளம் எனக்கு தெரியுங்க, முதுகுவலி அதிகமாக இருக்குது, இல்லை இந்த ப்ராப்ளம் இருக்குது, தைராய்டு இருக்குது, சுகர் இருக்குது, பிபி இருக்குது அப்படின்னா சுகருக்கான இது பேங்க்ரியாஸ். அப்போ பேங்க்ரியாஸில் கவனத்தை வைங்க. அப்போ அங்கே கவனம் போக ஃபோக்கஸ் அதிகமாக எனர்ஜி உயிர் சக்தி போய் சேர அங்கே இருக்கக்கூடிய ப்ராப்ளமும் சால்வ் ஆகி சுகர் கம்ப்ளைண்ட்டும் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்குன்னு மாத்திரை மருந்து இதை ஸ்டாப் பண்ணிடாதீங்க. இதை செஞ்சு உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக மாற உங்களுக்கே அந்த வித்தியாசம் தெரியும். எப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட போய் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி மாத்திரை சாப்பிட்றவங்களுக்கு திரும்ப கன்சல்ட் பண்ணுங்கள். சுகரில் மாத்திரையை கம்மி பண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்கள் மாத்திரையே இல்லாமல் உடம்பு ஆரோக்கியமாக வாழக்கூடிய அளவுக்கு தன்மை மாற்றக்கூடியது இந்த சின்முத்திரை. ரொம்ப சிம்பிள். தினமும் 15 நிமிஷத்தில் 20 நிமிஷம் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றுறதுக்கு நீங்கள் எவ்வளவோ பண்ணுறீங்க. இந்த விஷயம் உங்களால் பண்ண முடியுமா? எஸ், பண்ண முடியும். நிச்சயமாக பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும். முதல்ல உடம்பு ஆரோக்கியம் தாங்க தேவை. உடம்பு ஆரோக்கியம், மனசு தெளிவு தாங்க தேவை. இது நிச்சயமாக கொடுக்கக்கூடியது இந்த சின்முத்திரை. இந்த சின்முத்திரையை பயன்படுத்துவோம், வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவோம். வாழ்க வளமுடன்.